Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸில் வந்து தசாவதாரம், துப்பறிவாளன், பேராண்மை இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடலூர்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம்னு சொல்லுவாங்க. இது வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபேமஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நிலக்காடுகள்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்க்கு வரணுன்னா ஆல்ரெடி நாங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு தான் வந்து வந்தோம். எதனால் இந்த பிளேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, நாங்கள் சிதம்பரம் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஏர்லி மார்னிங் போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து கிளம்பி அங்கே நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒன்று தான் வந்து பிச்சாவரம். அண்டு வந்தோடனே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீட்டிலேருந்தே வந்து புளியோதரை கொண்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பார்க்லேயே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போட்டிங் ஓப்பன் டைமிங் வந்து 10. ஸோ 10 o'clock வந்து போய்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எல்லா திங்ஸையும் திருப்பி ரீபேக் பண்ணிவிட்டு போட்டிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல் வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். போட்டிங்க்கு வந்து நம்ம அந்த பக்கம் தான் வந்து போகணும். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டு ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. அண்ட் ஹோட்டலும் வந்து இருக்குது. நிறைய இல்லை, 1-2 இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோட்டல் வந்து கிடைக்கும், அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து வெயில் டைமில் போகும்போது கேப் வந்து போட்டுக்கிறது பெட்டர். கேப் வந்து இங்கேயே சேல் பண்ணுறாங்க 60 rupeesன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வெளியே கூட வாங்கிக்கலாம், இல்லைன்னா வரும்போதே எடுத்துகிட்டு கூட வந்துடலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு 9 AM to 4 PM தான் வந்து பார்வை நேரம்னு சொல்லி போட்டிருக்காங்க, விசிட்டிங் டைமு. அண்ட் இதில் வந்து 2 type ஆஃப் போட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு போட் இருக்குது, இன்னொன்று வந்து துடுப்பு படகுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரோபோட்டு, அது மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் ஒரு ப்ரைஸு. அண்டு ப்ரைஸு வந்து டிஃபர் ஆகுது, மெம்பர்ஸுக்கும் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ 4 பேர் போனீங்கன்னா ஒரு போட்டில் வந்து, அதாவது துடுப்பு படகுல வந்து போனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 பேர் போனீங்கன்னா வந்து 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே 6 பேர் போனீங்கன்னா 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பர் ஹெட் 100 rupeesங்கிற மாதிரி தான். மினிமம் 4 பேருன்ற மாதிரி தான் போட்டிருந்தது. ஒருவேளை நீங்கள் கப்பலில் வரீங்க 2 பேர் தான் அப்படின்னா குறைஞ்சது 300 to 400 கொடுத்தீங்கன்னா தான் வந்து போட்டே வந்து ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோட்ரு போட்டில் போகணுன்னா 8 பேருக்கு வந்து 1800 ரூபா, 2 கிலோமீட்டர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் ரோபோட், அதாவது துடுப்பு படகுல போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான், பர் ஹெட் 100. அதுக்கு வந்து வேறு வழி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் மோட்ரு போட்டில் போனீங்கன்னா அதுக்கு வேறு வழி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இடத்தோட டெப்த் அந்த மாதிரி. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம உள்ள டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டையும் வந்து டிக்கெட் வந்து வாங்கணும். அது வந்து 5 rupees 10 rupees சம்திங் சொன்னாங்க. அந்த ப்ரைஸில் வந்து இருக்கும். அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். அண்ட் இங்கே வந்து நிறைய மூவிஸ் எடுக்கிறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறதுனால நீங்கள் கேமராலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணணும். 150லேருந்து 1500 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கேமரா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிக்கெட்டும் வாங்கிட்டோம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்டையும் பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு கூட இருக்குது, சர்வேஷாவும் போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து மெதுவாக படகுல வந்து ஏறிடலாம். படகுல ஏறும்போது படகு ஆடும்போது செம்ம பயமாக இருந்தது. ஃபுல்லாக பார்க்கணுன்னா 1 மாதம் ஆகும். வேர்ல்டுல செகண்ட் பிச்சாவரம், ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் சுந்தரபன்ஸ், செகண்ட் இது 3வது அந்தமான். இது வந்து கடல் தண்ணி, பேக் வாட்டர். கடல் இங்கேருந்து 6 கிலோமீட்டர், அது வரைக்குமே ஃபாரஸ்ட் தான். இப்போ இருக்கு, ஒரு நாளைக்கு 6 hour தண்ணி ஏறும், திரும்பி 6 hour கடலுக்கு ரிட்டர்ன் ஆகும். கடல் தண்ணி தானா? தண்டாயில டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா, நல்லா படத்துல பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இங்கே சீனரிக் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லாவே எடுக்கலாம். போட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து கைண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 21 வகையான செடி மரம் இருக்குது இதில். இந்த மேங்குறவங்க எல்லாமே உப்பு தண்ணி கூடிய இடம். நம்ம நல்ல தண்ணி வீட்டில் வச்சாலும் வராது.
அந்த 21 செடியில மட்டும்தான் பால் வரும். அந்த பால் நம்ம கண்ணிலையோ கையில பட்டா கொப்பளிக்கும், கண்ணு போயிடும். ஒண்ணு இருக்கு, அதை கசைக்க தடவைனா கொப்பளிக்காது. இது வேற லெவல் இல்ல. உள்ள வந்து பாருங்க, அதுதான் நாங்க ஒரு 16 கிராம் மட்டும் கிடையாது, நாங்க சேஃப்டி ஆயிட்டோம். அதாவது இந்த அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, சுனாமி வந்தப்போ 14 கிலோமீட்டருக்கு வந்து இந்த இடத்துல சுனாமியே வந்து வரல, நாங்கள் சேஃப்டியாக இருந்தோம், அது காரணம் இந்த ஃபாரஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கே. ஸோ ஒரு சுனாமி இயற்கை பேரிடரை வந்து தடுத்துருக்கு அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோடைய பரப்பளவு எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 1100 ஏக்கர் வந்து இருக்குது. அவ்வளோ பெரிய பிளேஸ் தான் இது. ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு ஃபெப்ரவரி, இந்த டைமில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற போட்மேனே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீனரியும் நல்லாயிருக்கும். அண்ட் நியர்லி வந்து 176 சம்திங் பேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அப்புறம் நீர்நாய், நரி, நிறைய இன்னும் சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே போட்டிங் வரவங்களுக்கு லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. 1 மணி நேரம் அப்படி அந்த தூரத்துக்கு தான் வந்து போக முடியும். 1 கிலோமீட்டர் சம்திங் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து போகணுன்னா போட்மேன் கிட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பண்ணிவிட்டு போனோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு வழியும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். 4000க்கும் அதிகமான வழிகள் வந்து இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு செடியும் ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்கள் கப்பலாக வந்திருக்கீங்க, பெடல் போட்டுட்டு போகணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இங்கே கிடையாது. கண்டிப்பாக போட்மேன் வந்து கூட வருவாங்க. நம்ம தனியாக போகணுன்னு நினச்சோம்னா இங்கே வந்து மாட்டிக்குவோம். அதனால் எப்போவுமே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு போட்மேன் வந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் ஏன் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன்னா, எல்லா செடியும் வந்து அந்த குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குல்லையே, அதெல்லாம் தலையிலே வந்து டம்மு டம்முன்னு அடிச்சுட்டே இருந்தது, முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ஹைட்டில் உட்காந்துருந்தேன், அதனால வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த அண்ணா வந்து ஒரு செடியிலேருந்து இந்த காய் வந்து பறித்து கொடுத்தாங்க. இதை வந்து வச்சோன்னா வந்து செடி வந்துடும். பட் ஆனால் வீட்டில் வளர்க்க முடியாது, இது உப்பு தண்ணியில் மட்டும்தான் வளரும், அதுவும் இந்த இடத்துல மட்டும்தான் வளரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து உப்பு தண்ணியிலே இந்த அளவுக்கு வளருதுன்னா அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இந்த செடியில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, உப்பு தண்ணியை உறிஞ்சிக்குமா, உறிஞ்சிட்டு நல்ல தண்ணியை சக் பண்ணிவிட்டு அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இலை இந்த கொடி மேலெலாம் வந்து படர விட்டுருமா. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஃபில்ட்ரு பண்ணி விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த இடம் வந்து பாருங்கள், சன்லைட்டே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணணும். சிதம்பரம் வந்தீங்க, கடலூர் சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் ஃபேமஸான லார்ஜஸ்டான மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அந்த அனுபவத்தை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிக்கெட் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்டீரியராக உள்ளே போகணுன்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மினிமமாவது பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு விசிட் பண்ணணுன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் டைம்லேயே வந்துடுங்க. 10 o'clockலாம் வந்துட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நாம் 10 மணிக்கு முன்னாடியும் இங்கே வந்து இருக்க முடியாது, 5 மணிக்கு அப்புறமாவும் நம்மளால் வந்து இங்கே இருக்க முடியாது, பர்மிஷன் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு இயர்லியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப வெயில் டைம்லலாம் வந்திங்கன்னா கண்டிப்பாக வெயில் வந்து காய்ச்சி எடுத்துரும், அதுக்கு தான் கேப் போட சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நல்லா பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இங்கெல்லாம் ஆழம் எப்படிங்கண்ணா? அதாவது அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து ஆழம்லாம் கிடையாது, பட் ஆனால் சேறு சகதியமாக உள்ளே இருக்கும், அதுதான் காலில் மாட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்மை படத்தில் வந்து அவங்க அந்த கால் வந்து உள்ளே இழுத்துக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப ஆபத்தானதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அசம்பாவிதமும் இது வரைக்கும் நடக்கலை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நடக்கலை. சேஃபாக தான் இருக்குது. அதனால் தைரியமாக வந்துட்டு போகலாம். நீங்கள் கீழே கூட இறங்கி உங்களால் நடந்து போக முடியும், ஆனால் அந்த சேரில் நடந்து போக முடியாது. அதனால் போட்டில் போகிறது பெட்டர்.
சீரியஸ்லி இந்த இடம் வந்து அமேசிங்காக இருந்தது அண்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். நான் வேணா காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த பூ அந்த அண்ணா தான் பறித்து கொடுத்தாங்க. அண்ட் வந்து இங்கே 2 விதமான முக்கியமான செடி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியை வந்து நம்ம தொட்டோம்னா கையெல்லாம் கொப்பளம் போட்டு அப்படியே புண்ணு புண்ணாக வந்து நம்ம உயிரே கூட போகுமா. அதே பக்கத்துலேயே இன்னொரு செடி வந்து இருக்கான். அந்த செடியை வந்து அதுக்கூட மெடிசனா, அந்த அஃபெக்ட் ஆன செடிக்கான மருந்து அதுதானா. அந்த செடியை வந்து எடுத்து இதில் கையில் பட்டுருச்சு அப்படின்னா உடனே அந்த செடியில் இருக்கிற அந்த சாறு எடுத்து இதில் அப்ளை பண்ணால் இமீடியட்டாக சரியாயிடும் அப்படின்றாங்க. கடவுளோட படைப்பையே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் வர அந்த ட்ரீயும் கடவுள் தான் படைச்சிருக்காரு. அதுக்கு கூடவே வந்து மருந்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்பவே, அதுவும் பக்கத்துலேயே இருந்தது. எல்லா செடிக்கிட்டையுமே அப்படி தான். இப்போது அஃபெக்ட் ஆகிற செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே சொல்யூஷனுக்கான செடியும் இருக்குது. அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. தெரியாமல் கூட இந்த மாதிரி போட்டிங்கில் வரும்போது இந்த செடியை பிக்கிறது, இந்த காயை பிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வேணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போட்மேன் கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் எந்த காயை தொடக்கூடாது, எந்த பூவை பறிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சார் அவங்க நடித்த இதே கனி படமும் இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் படம் நம்ம சரத்குமார் சார் நடித்தது, அந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் இங்கே எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராண்மை, அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. துப்பறிவாளன் படத்தில் இந்த கிளைமேக்ஸ் சீன் செம்ம அவசமாக இருக்கும். ஆண்ட்ரியாலாம் வருவாங்க இல்லையா, அப்புறம் பிரசன்னா வருவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது எல்லாமே இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த படமும் இதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த கம்பேரிசன் தெரியும். இதில் நான் வந்து போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் வந்துடும். அதனால் இந்த காட்டில் வந்து இருக்கிற மெயினான 2 ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா சுரபெண்ணை அண்ட் உப்பங்காளி. இது 2 தான் மெயினான ட்ரீ. தண்ணி இங்கே இந்த பக்கம் போது பாருங்க. இப்போ கடல்லேருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பின்னாடி பாருங்க தண்ணி ஏறுறத. அந்த பக்கமும் வழி இருக்காங்கண்ணா, இந்த பக்கம் 4000 வழி இருக்கு. இந்த லேண்ட் அங்கே வந்துடும், கொஞ்சம் தூரம் போனோம். ஊர் இருக்கு இந்த பக்கம், வடக்கு பிச்சாரம் வில்லேஜ். அந்த பக்கம்லாம் போக முடியாதுங்க. அந்த பக்கமாக இப்படி தான் இருக்கும். ஓரமதி மாதிரி ஒன்று ஓப்பனாக இருக்கும். ஸோ போட்மேன் அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 6 மணி நேரம் கடல் தண்ணி வந்து, அதாவது பேக் வாட்டர் தானே, அது வந்து உள்ளே வருமா. திருப்பி 6 hours கழித்து பேக் வாட்டர் வந்து திருப்பி கடலுக்கே வந்து போகுமா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஷோ பண்ணாங்க. நாங்களுமே அதை பார்த்தோம். இந்த இடத்துல வந்து 51க்கு மேலே வந்து சிறு தீவுலாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீர்நாய், உடும்பு, பாம்பு, நண்டுலாம் வந்து ஓரமாக நிறைய ரெட் கலரில் ஓடிட்டே இருந்தது, நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து இங்கே ஈஸியாக பார்க்க முடியும். இந்த நீர்நாய், நரிலாம் வந்துட்டு லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும், மற்ற நேரம்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இந்த செடியெல்லாம் கையிலேயே தொடுற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 போட்டில் வந்திருந்தோம். ஒன்று வந்து என் தம்பி, அவங்க ஒய்ஃபு, அவங்களுடைய அக்கா தம்பிலாம் ஒரு போட்டில் வந்திருந்தாங்க. அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, மாமியார், நாங்கள்லாம் வந்து போயிருந்தோம். ஸோ 2 போட்டில் வந்து போயிருந்தோம். அவங்க எண்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் போக முடியாது, அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் போயிட்டு திருப்பி போட் வந்து இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மண் மாதிரி சேர் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த சேர். அதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா கால் வந்து எடுக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. யாராவது ஹெல்ப் வச்சு தான் எடுக்க முடியும். எந்த அளவுக்கு காடு வந்து அடர்த்தியாக தெரியுதுன்னு பாருங்கள். சன்லைட்டே அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் சன்லைட் ஃபீல் ஆச்சு. ஸோ போட்மேன் அண்ணாவுக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்த கிளிப்ஸ்லாம் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவும் அழகாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்டு முக்கியமான மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ, காயெலாம் வந்து கொடுத்தது தான். அண்டு சில மரத்தில் இருக்கிற பால்லாம் வந்து கையில் பட்டால் கொப்பளிச்சிக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதிகமாக எதையும் டச் பண்ணவே இல்லை. இந்த பூவுமே பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. 2 பூ ஒரே இதில் இருந்த மாதிரி. ஸோ ரொம்ப வாசனையாகவும் இருந்தது. இந்த மெமரிஸ் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அதுவும் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு 2nd பிளேஸில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரு தடவை நாம் போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் லைஃப்பில். அதாவது பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இதுவும் எனக்கு இருந்துச்சு. அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வந்து
நான் இன்றைக்கி வந்து இதை ஒரு கோடு போட்டுற போகிறேன், ஏன்னா இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி இன்னும் நிறைய பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன், நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அந்தளவுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு நல்ல ஒரு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சில பிளேஸ்லாம் வந்து பார்க்கும்போது இந்த அனகோண்டா படத்தில் தப்பிச்சு போவாங்க இல்லையா அந்த வாட்டர் சைடு, சேம் அதே மாதிரி எக்ஸாக்டாக இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட ஒரு சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். போட் மேன் அண்ணாவும் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து ஐ மீன் பொறுமையாக நிதானமாக நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷோ பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் நமக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்களோ அந்த டைமிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கரைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 போட்டும் வந்து வந்துட்டுருக்கு. இந்த ஒரே ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் பார்க்கலாம், கடலூர் வரலாம், அதுக்கப்புறம் பீச் பார்க்கலாம். இங்கேருந்துமே ஒரு 6 கிலோமீட்டரில் இன்னொரு பீச் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணலாம். நாங்கள் அங்கேயும் போயிருக்கோம். அந்த வீடியோவும் வந்து நெக்ஸ்ட்டு வரும். அந்த பீச் எப்படி தான் இவ்வளோ கிளியராக இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை இன்னி வரைக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நாங்கள் கரைக்கு வந்துட்டு வெளியே போயிட்டு நாங்கள் அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தோம், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய சேனலில் வந்து மெயின் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் கண்டென்ட்டு தான். ஹேர் க்ரோத்தை எப்படி நான் வந்து அச்சீவ் பண்ணேன், என்னோடய ஓல்டு வீடியோஸ் பாருங்கள். இடையில நான் வந்து முடி வெட்டியிருப்பேன். ஸோ ஹேர் கட்க்கு அப்புறம் எப்படி வந்து திருப்பியும் எகெயின் நான் இவ்வளோ லென்த்துக்கு ஹேரை வந்து க்ரோத் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஹேர் கேரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை முடி வளர்க்கலனாலும் இருக்கிற முடியை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இல்லை ஆல்ரெடி முடி நிறைய கொட்டிடுச்சு அதை ரீக்ரோத் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கான சேனல் தான். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நான் சில விளாக்ஸ்லாம் வந்து பண்ணுவேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹேர் கேர் கண்டென்ட் தான் மெயின் கண்டென்ட். அது இல்லாமல் இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ்க்கு போகிறதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஷோ பண்ணி போடுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பிளேஸில் எடுத்த மூவிஸோடைய லிஸ்ட்டு தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட்டு போட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து சும்மா ஒரு கிளைன்ஸ் பார்த்தோம். அந்த துப்பறிவாளன் செட்டு வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் ஆகிடுச்சு. அதனால் அந்த பிளேஸை பார்க்க முடியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ கரைக்கும் வந்துட்டோம். ஸோ வந்த உடனே லைஃப் ஜாக்கெட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதையும் வந்து கொடுத்துட்டு சவாடா அப்படின்னு மூச்சு விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ட்ராகும்போது ஹோட்டல் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு இல்லையா, அங்கே தான் அம்மா வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் இருந்தது. சரி ஓகே இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அண்ட் டெய்ரி டே ஐஸ்கிரீம் தயவு செய்து வாங்காதீங்க, அது நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி கூல் மாதிரி இருக்குது. இது எப்படின்னே எனக்கு புரியல. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐஸ்கிரீம் வாங்க வேணான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. சரி வாங்கியாச்சுன்னு சொல்லி சாப்பிட்டேன். ஆனால் இது சுத்தமாகவே நல்லா இல்லை. அதுக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தப்போ இங்கே லைட் ஹவுஸ் இருக்குது, 5 ரூபீஸ் டிக்கெட்டு, நீங்கள் ஃபுல் வியூ பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆல்ரெடி டயர்டாக இருந்ததுனால நான் மேலே ஃபுல் வியூ பார்க்கல. பட் ஆனால் கூகுளில் போய் பாருங்கள், ஃபுல் வியூ அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா நான் வந்துட்டு மேப்பில் போயிட்டு சேட்டலைட் வியூவில் பாருங்கள், ரொம்பவே அவசரமாக இருக்கும். ஸோ ஐ லவ் பிச்சாவரம்னு இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் அண்ட் டைமிங் ட்ராவலோடைய இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹாலிடேக்கு இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் என்னோடய ஹேர் கேர் கண்டென்ட்டையும் செக் பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் நிறைய சேலஞ்சஸ் எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Illa. See you on next video. Thank you. Bye-bye.